யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர் வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறார்களா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பெஷல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும், பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலுமே ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் பர்சனல் ரீடிங் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார்களா அப்படின்றதுக்கு முதல் காரணம். ஓகே, ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அவங்க மனசை வந்து வெளிப்படையாக அவங்கக்கிட்ட வெளிப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த வெளிப்படுத்த முடியலை அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படின்னா, ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள். உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலுமே கூட உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கும். அதே சேம் டைம் நீங்கள் அந்த நபர்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்திருக்கும். இந்த நபர்கள் என்கிட்ட உண்மையாக தான் பழகுறாங்களா, உண்மையாக தான் இருக்காங்களா இப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்துமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதே மாதிரி ஒரு சில சந்தர்ப்பத்தில் இந்த காதல் வேண்டாம், இந்த காதல் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த காதலை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு யோசனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் பொதுவாக சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அந்த வழிகள் கொடுத்துருக்கு. நிறைய வழிகளை நான் உங்களோட சைடில் பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறேன். உங்களுடைய பொறுமைகள்லாம் எல்லை மீறி போகும்போது தான் இதை நான் வேண்டான்னு நினைக்கிறேன், இல்லை நான் அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாலுமே கூட உங்களுடைய பொறுமைகள் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே சேம் டைம் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, ஒரு பிளைண்டாக இருந்திருக்கீங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே ஒரு சில விஷயங்களை இந்த நபர்கள் வந்து அதாவது மறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கார்டு வருது அப்படின்னாலே இது ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடர்றதுக்கான கார்டு கிடையாது. ஓகே, இது சும்மா சாதாரணமாக நார்மலாக இப்படி வந்தாலே ரிலேஷன்ஷிப் வந்து ஏதோ ஒரு ரெட் அலர்ட்டில் இருக்குன்ற அர்த்தம். இப்போ இது தலைகீழாக வந்திருக்கு, அதோட 2 of Wands தலைகீழாக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ட்ராமாக்குள்ளே நீங்கள் சிக்கியிருக்கக்கூடும், ஏதாவது ஒரு ட்ராமாக்குள்ளே உங்களை தள்ளி விட்டுருக்கக்கூடும். ஓகே, ஸோ அப்போ பொய்யான விஷயங்கள், பொய்யான நபர்கள், பொய்யான பேச்சுகள் இதை நம்பி நீங்கள் நின்று இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே கூட, இல்லை ஏதோ என்னோட பொய்யா நடிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுமே கூட ஒரு சில இடத்துல உங்களுக்கு உங்கள் மனசை வந்து வெளிக்காட்ட முடியலையா. ஓகே, அதாவது மேபி உங்களுக்கு தோணிருக்கலாம், இந்த நபரை நான் காதலிச்சுட்டேன், ஸோ அதுக்காக நான் அந்த இடத்துல நிற்கிறேன், எனக்குமே இவர்களுடைய செய்கையை வந்து பிடிக்கலை, சுத்தமாக பிடிக்கலை, இருந்தாலுமே இந்த நபர்கள்ட்ட வந்து நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டேன், ஸோ அதனால நான் இதை வந்து தொடர பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர்த்து எந்த இடத்துலையுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் சந்தோஷமாக அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இல்லை. இந்த செகண்ட், இந்த மூமெண்ட், இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கூட மனசுக்குள்ளே வந்து அதில் வேணான்னு விட்டுறணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு வலிக்குண்டு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த நபர் வந்து என்னை காயப்படுத்தியிருக்காரு, எனக்கு வலிக்குண்டு தெரிஞ்சு இந்த நபர் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான மன வலி தரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த வருத்தம் அப்படின்றதும், இந்த நபரை என்ன இப்படி ஏற்றுக்கொள்ள முடியலை, இந்த நபர் வந்து எனக்கு இவ்வளோ காயம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த நபருக்கு நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. அது மணி விஷயமாக இருக்கட்டும், இல்லை மன ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இந்த நபரை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அது சந்தோஷமே தெரியாத ஒரு நபர், சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரில, நான் அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இருந்திருக்கேன், அவ்வளோ பெயின்குள்ளே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை, இல்லை உனக்குண்டு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது, உனக்குண்டு ஒரு சந்தோஷம் இருக்குது, உனக்குண்டு ஒரு தனி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச நபர் நீங்களாக இருக்கும். ஏன்னா இந்த நபர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறதுக்குமே நான் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே தகர்த்துக்கிட்டு இந்த நபருக்காக நான் வெயிட் பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நபர்கள் ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நபர்கள் உங்ககிட்ட வரும்போது இந்த நபர்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து புரோக்கன் ஆகி
வெயிட் பண்ணி உங்ககிட்ட வந்திருப்பாங்க. இது ஓப்பனாகவே உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கக்கூடும். எனக்கு வந்து இவ்வளோ பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இப்படி ஒரு காதல் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வந்து ஃபீலிங்கை தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்களாம். ஓகே, ஸோ அதை கேட்டு தான் நீங்கள் இந்த நபர்கிட்ட அப்படியே மெல்ட் ஆகியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த நபரை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு பிறகு தான் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம் அப்படின்ற ஐடியா தாட்ஸே வந்திருக்குமா. ஓகே, ஸோ அப்போது முதல்ல நீங்கள் அவங்களுடைய நெகட்டிவ் சைடை பார்த்து தான் அந்த லவ்க்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நபர்கள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி இருக்கும்போதே நிறைய விஷயத்தை வந்து மறைச்சிருக்கக்கூடும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. அப்போ இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கும்போது முதல்ல உங்கள் கூட இருக்கும்போதே உங்ககிட்ட பேசியிருப்பாங்க அவங்கக்கிட்ட. ஓகே, அந்த தொடர்பிலிருந்து கட்டாகி வெளியே வந்து திருப்ப இந்த நபர்கள் உங்கள் கூட இணைஞ்சிருக்கும் போதே பேசி கொண்டிருக்கலாம். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்தர்ப்பத்தில் திரும்பவுமே அது பிரேக் ஆகி அந்த பேசிகிட்டு இருக்க நபர்கள்ட்டேருந்து விலகி வந்து தான் உங்கள் கூட ஒரு ஓகே பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ப்ராமிஸை கொடுத்துருப்பாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்றது உங்களுக்குமே தெரிஞ்சாலுமே கூட, இல்லை நான் அவங்களோட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இவர்களை தாண்டி வர நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை விட்டுட்டு வர நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ராமிஸை வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இவர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் ஓகே நிறைய கன்ஃபியூஷனை வந்து உங்கள் நபர்களுக்கு வந்து ஏற்படுத்துகிறாங்களாம். ஓகே, இப்போ வந்து இந்த விலகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கெட்டவங்களாக்கிட்டீங்க, அவங்களும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவங்களும் நல்லவங்களாக தெரியுறாங்க அவங்களுக்கு. ஏன்னா இப்போ முழுக்க அப்படியே பார்க்கும்போது அவர்களை சார்ந்திருக்கிறவங்க தான் ஒரு கெட்டவங்க மாதிரியே இருந்திருக்கும், கெட்டவர்கள் மாதிரியே பண்ணியிருப்பாங்க சில விஷயத்த. ஏன் இந்த நபருக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்களே யோசித்து மனசுக்குள்ளே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த பிரிவு அப்படின்ற விஷயம் ஏற்பட்ட பிறகு நபர்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அவர்கள்லாம் ரொம்பவே நல்லவர்கள், நீங்கள் தான் தவறான நபர், இல்லை தவறான செய்கை செய்யக்கூடிய ஒரு நபர், அல்லது உங்களோட கேரக்டரை கூட இந்த நபர்கள் வந்து தவறாக சொல்லியிருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் அந்த நபர்கிட்ட விட்டு கொடுத்து பேச போகிறேன், ஓகே இந்த நபர் என்னுடைய நபர் தானே, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நபர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு போய் நீங்கள் நிற்கும் போது கூட உங்களுடைய கேரக்டரை இது பண்ணி சொல்லியிருக்கக்கூடும். இல்லைண்டா, இல்லை நான் யோசிக்கிறேன், உனக்கான பதில் தேடி தரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவர்களை நல்லவங்க மாதிரியும் காட்டிட்டு, இல்லை அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நல்லவங்களை காட்டிட்டு உங்களை ஒரு கெட்டவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பிரிவில். ஓகே, ஸோ அதே இந்த செகண்ட் இந்த பிரிவில் கூட உங்கள் நபர்களுக்கு அந்த சுற்றி நிற்கக்கூடியவர்கள் தான் முழு எதிரியாக இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து அது தெரியுதில்லை, சுத்தமாக புரியுதில்லை. அவங்க வந்து மைண்ட் வாஷ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் உங்கள் நபர்களை. எப்படி மைண்ட் வாஷ் பண்ணலாம்? இங்கே ஒரு நியூ வாழ்க்கை இருக்குது, உனக்கு நியூ பிகினிங் ஒன்று இருக்குது, நீ தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் நிற்கிற, அந்த நபர் உனக்கு தேவை கிடையாது. அப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ண வந்து நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக அவங்க நபர்கள்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் தனக்கு தேவைப்படுது, தேவை அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினைக்கக்கூடும். ஓகே, ஸோ அதனால உங்களோட இருக்கக்கூடிய காதலை கட் பண்ணுறதுக்கு தான் இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் நபர்களை வந்து கொஞ்சம் மைண்டை இதாக்கி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கதைச்சி அவங்கள உங்கள் காதலில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, அல்லது நீங்கள் பண்ணுறதெல்லாம் தான் தப்பாக இருக்குது, மற்றபடி உண்மையில தப்பு கிடையாது, இல்லை இந்த பொண்ணும் இந்த பையனும், நீங்கள் பையன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இந்த ரீடிங்கை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பார்க்கும்போது இங்கே இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது, தான் வந்து ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி, தனக்கு வந்து மைண்ட் வாஷ் நடக்கிற மாதிரியெல்லாம் இந்த நபர்கள் ஃபீல் பண்ணுறாங்க தான். இருந்தாலுமே இந்த நபர்களுக்கு உங்கள் மேலேயும் ஒரு சில சந்தேகங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த நபர்கள் ஒரு சைலண்ட் காத்து கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நபர்களோட மைண்டை வந்து வாஷ் பண்ணி ஒரு ஹார்ட் பிரேக், ஏற்கனவே அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ நடந்த விஷயங்கள்னால கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கக்கூடும். ஓகே, ஸோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கொண்ட, ஏன்னா இந்த நபர்கள் போயிட்டு இன்னொரு நபர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறாங்க. ஓகே, ஸோ என்னத்துக்காக பகிர்ந்து கொள்கிறாங்கன்னா, உங்கள் கூட ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்றதுக்கு, ரெண்டு பேருமே சமாதானமாகி கொள்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் இந்த நபர்கள் போய் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, இவ்வளோ ஹார்ட் பிரேக் நடக்குது, எங்களுக்குள்ளே ஏன் சண்டை வருதுன்றே தெரியல, நிறைய மனக்குழப்பங்கள் வருது அப்படி சொல்லி ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி கொள்கிறாங்க. ஓகே, ஆனால் இவர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு
உங்கள்கிட்ட இருந்து பிரித்து இவங்களை வேறொரு இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் தான் இப்போது இந்த செகண்டில் நடந்து கொண்டிருக்காம. ஓகே, ஏதோ ஒரு சீட்டிங் வேலை வந்து கண்டிப்பாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி அந்த நபர்களோடு தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாரோ ஒரு நபர்களோடு தான் இவர்கள் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கே தெரியாமல் இவங்களை வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நுழைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இங்காலிருந்து மூவ் ஆன் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே, ஓகே, என்ன நடக்குதுன்றே தெரியாமல் இந்த நபர்கள் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குதுன்றே தெரியாமல் சடனாக ஒரு திருமணம் மாறுது உங்கள் நபர்களுக்கு. சடனாக இந்த நபர்கள் வந்து இன்னொரு கல்யாணத்துக்குள்ளே போயிட்டு இதாகிறது, இன்னொருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த நபர்கள் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். ஏன்னா உங்கள் நபர்களுக்கு வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நபர்களை வந்து மாற்றி அமைத்து கொள்ளணும், அந்த நபர்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் நபர்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும். இது ஃபேமிலி சார்ந்தும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து கூட இருக்கலாம். ஓகே, அப்போ அந்த ஃபேமிலி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட தலையிடல் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நபர்கள் யாரையாவது மைண்ட்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த பொண்ணு ஓகேயா இருக்கும், இந்த பையன் ஓகேயா இருக்கும், இவங்களோட நீ லைஃப் ட்ராவல் பண்ணியானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகளை சொல்லி தான் உங்கள் நபர்களுடைய மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுடனான இந்த காதல் எண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி போய் கொண்டிருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து நல்லவர்கள் கூட செய்கிறாங்களா, இல்லை நல்ல மாதிரி விஷயங்களை தான் கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் மௌனமாக இருக்க இந்த பக்கம் இவங்க சரி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நீதி வந்து ஒரு நீதிக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். அந்த செகண்ட் அந்த மூமெண்ட் வந்து என்ன மாதிரி வார்த்தைகளை விட்டாங்க, என்ன மாதிரி 2 பேரும் பேசி கொண்டீங்க அப்படின்றது உங்கள் 2 பேர்த்துக்கு தான் தெரியும். ஆனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்ட அந்த 3வது நபர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இவங்களை பிரித்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சடனாக தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே நீங்கள் காத்துட்ருக்கீங்க, உங்கள் நபர்கள் திருந்தி வருவாங்க, மனம் திருந்தி வருவாங்க. ஏன்னா மனம் திருந்தி வரணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அங்காலேருந்து இந்த நபர்களால் மூவ் பண்ணி வர முடியுமா அப்படின்னா இப்போதைக்கு இது ரொம்ப கொஞ்சம் பயங்கரமான சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குது. உங்கள் நபர்களுடைய காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஓகே, நீங்கள் காத்துட்ருங்க, உங்கள் நபர்கள் மனம் திருந்தி வந்துடுவாங்க அப்படின்னு என்னால் இங்கே சொல்ல முடியலை. ஏன்னா சுச்சுவேஷன் பார்க்கிக்க இங்கே ரொம்ப 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 மோசமாக இருக்குது. ஓகே, ஏன்னா என்னோடய ரீடிங்ஸ் பொறுத்து உங்களுக்கு நல்லா தெரியும், எதையுமே நம்ம சுகர் கோட் பண்ணியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்துக்கு பொய்யான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த பொய்யான விஷயங்களை சொல்லி சுகர் கோட் பண்ணி வியூஸாக இல்லை லைக்காக அப்படி போகணுன்ற அவசியம் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ என்னோடய ரீடிங்ஸ் பொறுத்து உண்மையான விஷயங்கள் என்னவா இருக்கோ அதை மட்டும்தான் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மன கஷ்டமாக இருக்குது, இல்லை ட்ரூத்தை வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாதா அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, ஆனால் இங்கே பார்க்க உங்களுடைய காதல் வந்து பயங்கரமான ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சைன் தான் ஏற்கனவே உங்கள் மனசுக்குள்ளே வந்து இந்த ஒரு இது தோணி இருக்குது, இந்த நபர்களோ இல்லை இந்த காதலோ ஏதோ தவறான ஒரு முடிவை நோக்கி போகிற மாதிரி இருக்குது, ஏதோ தவறாக நடக்கிற மாதிரி இருக்கே, இப்படிலாம் நடக்காது, இது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஒரு சில நபர்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலுமே கூட சடனாக வந்து உங்கள் கூட வந்து பேச்சப் ஆகிடுவாங்க. இந்த சண்டை போடுறது, திருப்பி வந்து சேர்ந்து கொள்வது, திருப்பி வந்து விலகி போகிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன க்யூட்டான விஷயங்களுமே இருக்குது. பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிகிட்ருக்காங்களோ, அந்த ட்ராப் வந்து இவர்களை இன்னொரு திருமண வாழ்க்கைக்குள்ளேயோ இல்லை இன்னொரு கமிட்மெண்ட்குள்ளேயோ தள்ளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சில விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் முடிவுற்று புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்குறதுக்கான மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுடைய காதலில் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஓகே. அப்போ இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டா இருக்காங்க அப்படின்னா பேசலாமா? ஓகே, இதுதான் இவ்வளோ நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து நமக்கு இவ்வளோ தெளிவுபடுத்துகிறாங்க, இந்த நபர் இப்படி வந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும், நீ இந்த நபரோட வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு இவ்வளோ கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் நான் எனக்கான ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களுடைய மனதிலையும் ஒரு சில கேள்விகள் வந்து வந்திருக்கு. அப்போது உங்கள் நபர்களுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே தாண்டி இந்த நபர்கள் சடனாக ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமலே சடனாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புதிய விஷயங்கள் தொடங்கி பழைய விஷயங்கள் வந்து இப்போது இப்படியே முடிகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. யாரோ ஒரு நபர் ஏமாற்றத்தை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. யாரோ ஒரு நபர் இந்த இடத்துல ஹார்ட் பிரேக் வந்து பயங்கரம், ஏற்கனவே ஹார்ட் பிரேக் ஆகி தான் இருக்குது. பல கத்திகளை வந்து குத்திட்டாங்க, ஏற்கனவே அந்த குத்துப்பட்ட காயங்கள் கூட இன்னும் சரியாகாமல் இருக்குது. ஆனால் இன்னொரு கத்தியுமே அதில் வந்து குத்துறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டிவைன் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ் அண்ட் டிவைன் ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருந்தது, இல்லை நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.